இது ரேலுராம் புனியாவுடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் ஹரியானால ஒரு பெரிய எம்எல்ஏ குடும்பத்தையே ஒரே ராத்திரியில கூண்டோட அழிச்ச அந்த ரத்த சரித்திரம் ஸ்டார்டிங்ல பார்க்கும் பொழுது ஏதோ கொள்ளையடிக்க வந்த ஒரு கும்பல் தான் அந்த குடும்பத்தையே இவ்வளவு கொடூரமா கொன்னிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம். பட் அந்த வீட்டுல அவங்க சாப்பிட்டு இருந்த சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து மொத்த குடும்பத்தையுமே போதையில தள்ளிட்டு இரும்பு ராடால அவங்களுடைய தலைய அடிச்சு நொறுக்குனது வேற யாரும் கிடையாது, அதே குடும்பத்துடைய வாரிசான அவங்க பெத்த மகளான சோனியா தான். எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க? அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு மட்டும் தனியா நின்னு 8 பேருடைய தலைய இப்படி சிதைக்க முடியுமா அப்படின்னு போலீஸ் யோசிச்சப்பதான் அங்க இன்னொரு நிழல் உருவம் உள்ள வருது. அவனுடைய பெயர் தான் சஞ்சீவ், சோனியாவுடைய ரகசிய கணவன். இப்ப சஞ்சீவ் மற்றும் சோனியா இவங்க 2 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி சோனியா கிட்ட எதனால நீ உன்னுடைய குடும்பத்தை இவ்வளவு கொடூரமா அழிச்ச, அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அது வரைக்குமே அழுதுட்டு இருந்த சோனியா திடீர்னு தன்னுடைய கண்ணீர் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ஒரு நய வஞ்சகமான சிரிப்போட பேச ஆரம்பிக்கிறா. ஒரு மாதிரி மரத்து போன முகத்தோட அவ கொடுத்த அந்த கன்ஃபெஷன் அங்க சுத்தி இருந்த போலீஸ் முதல் கொண்டு எல்லாரையுமே உரைய வச்சது. அப்படி அந்த பங்களாவுக்குள்ள அன்னைக்கு நள்ளிரவு 1:30 மணிக்கு மேல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ரொம்பவே டிஸ்டர்பிங்கான அந்த கிரைம் சீனுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் எதனால கோர்ட் இந்த கேஸ ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்தையும் தான் இந்த பார்ட் 2 வீடியோல ரொம்பவே டீடைலா நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அது சோனியா காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரம். அவளுக்கு இந்த டீக்வாண்டோ, அதாவது டீக்வாண்டோ அப்படின்னா ஒரு தற்காப்பு கலை, அது மேல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆனா அங்கதான் அவளுக்கு சஞ்சீவுடைய அறிமுகமும் கிடைக்குது. சஞ்சீவ் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஜூடோ பிளேயர். அப்படி சந்திச்ச 2 பேர்த்துக்கும் இடையில காதல் மலர ஆரம்பிக்குது. பட் இந்த விஷயம் அப்பாவான ரேலுராம் புனியாவுக்கு தெரிஞ்சப்ப அவரு ஒரு நிமிஷம் கூட இதை யோசிக்கல. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இந்த காதல் எல்லாம் வேணாம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சோனியா கிட்ட சொல்லிடுறாரு. பிகாஸ் ரேலுராம் ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறவர், சஞ்சீவ் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துடைய பையன். சோ இந்த அந்தஸ்து வித்தியாசம் அவருடைய கௌரவத்துக்கு இழுக்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. பட் சோனியாவோ ரொம்பவே பிடிவாதக்காரி. தன்னுடைய அப்பாவுக்கே தெரியாம ரகசியமா சஞ்சீவ கல்யாணமும் பண்ணிக்கிறா. பட் ஒரு கட்டத்துல இந்த ரகசிய கல்யாணம் வீட்டுக்கு தெரிய வந்ததும் ரேலுராம் ஆத்திரத்துடைய உச்சத்துக்கே போறாரு. இனிமேல் உனக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, உடனடியா நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி சோனியாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்காரு. பட் அப்பதான் சோனியா ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அப்பாவுக்கு தன் மேல இருந்த பாசம் இப்ப கோவமா மாறிடுச்சு. சோ கண்டிப்பா அவர் தன்னுடைய மொத்த சொத்தையும் தன்னுடைய மூத்த அண்ணனான சுனில் பெயருக்கு எழுதி வச்சிருவாரு அப்படின்னு அவளுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், இந்த சொத்து, இந்த அந்தஸ்து, இது எதுவுமே நமக்கு இல்ல அப்படின்னா அது வேற யாருக்குமே இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் அவளை ஒரு அரக்கியா மாத்துச்சு. அதுக்கு அவ யோசிச்சது என்ன தெரியுமா? தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டா அந்த மொத்த சொத்துமே தனக்கே வந்துரும் அப்படின்னு ஒரு கொடூரமான கணக்கு போடுறா. அதுக்காக தன்னுடைய கணவன் சஞ்சீவ் கூட சேர்ந்து ஒரு பயங்கரமான பிளானையும் போட ஆரம்பிக்கிறா.
ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தன்னுடைய தங்கச்சி பிரியங்காவுடைய 16வது பிறந்த நாள் வருது. சோ அதையே ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சோனியா முடிவு பண்றா. ஹாஸ்டல்ல இருக்கிற பிரியங்காவை யாருக்கிட்டையுமே சொல்லாம சோனியா அவளே போய் தன்னுடைய கார்ல பிக்கப் பண்றா. அப்படி பிக்கப் பண்ணிட்டு அந்த கார் ஸ்ட்ரெயிட்டா ரேலுராமுடைய வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. தன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டு பல வருடங்களுக்கு அப்புறமா இப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறா. பட் அந்த கார் அப்படி வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது யாருக்குமே தெரியாத ஒரு பயங்கரமான ரகசியம் அந்த காருடைய டிக்கிக்குள்ள ஒளிஞ்சிருந்துச்சு. ஆமா எஸ்டிஏ, அந்த டிக்கிக்குள்ள சஞ்சீவ் பதுங்கி இருந்தான். இப்ப சோனியா பிரியங்காவோட அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது சோனியாவுடைய அப்பாவான ரேலுராமுக்கு மனசுல ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் கோபமா இருந்தாலும் தன்னுடைய 2 பொண்ணுங்களும் ஒன்னா வந்திருக்காங்களே அப்படின்னு அந்த கோபத்தையெல்லாம் விட்டுட்டு அவங்கள உள்ள ஏத்துக்கிறாரு. சோனியாவும் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்பவே பாசமா பொய்யான சிரிப்போட பிரியங்காவுடைய பிறந்த நாளை கொண்டாட ஆரம்பிக்கிறா. அப்படி சந்தோஷமா அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டின்னர் டைம் வருது. எல்லாருமே சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. சோனியாவும் ரொம்பவே ஆர்வமா அங்க டின்னர் டேபிளுடைய முன்னாடி நின்று தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே அவளே பரிமாற ஆரம்பிக்கிறா. அப்பதான் நான் முன்னாடியே சொன்ன கீர் அப்படிங்கிற அந்த ஃபுட்டையும் அவ பரிமாற ஆரம்பிக்கிறா. பட் அந்த ஸ்வீட்டுக்குள்ள சஞ்சீவ் முன்னாடியே வாங்கி கொடுத்திருந்த அந்த மரண பொடி, அதாவது அந்த மயக்க மருந்த கலக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொரு கரண்டி ஸ்வீட்டையும் தன்னுடைய குடும்பத்து ஆட்கள் ரசிச்சு சாப்பிடும்போது சோனியாவுடைய மனசுல ஒரு துளி கூட ஈரமே இல்லை. பிகாஸ் அவங்க சாப்பிட்றது இனிப்பு இல்லை, அவங்களுக்கே தெரியாம அவங்க சாப்பிட்றது அவங்களுடைய மரணத்தை. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. சோனியா எதிர்பார்த்த மாதிரியே ஒவ்வொருத்தரா அப்படியே மயக்கத்துல சொக்க ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே பேச கூட தெம்பில்ல, எந்திரிக்க கூட தெம்பில்ல. அப்படியே அவங்களுடைய ரூமுக்கு போய் படுத்துக்கிறாங்க. இப்ப வீடு முழுக்கவே ஒரு பயங்கரமான நிசப்தத்துல மூழ்கி இருக்கு. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சோனியா முடிவு பண்றா. அண்ட் மெதுவா மாடியுடைய ஜன்னல் வழியா வெளியே ஒரு சிக்னல் கொடுக்குறா. அப்ப காருடைய டிக்கிக்குள்ள பதுங்கியிருந்த சஞ்சீவ் ஒரு நிழல் மாதிரி வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா சோனியா நேரா அந்த கேரேஜுக்கு போறா. அங்கிருந்த அந்த பெரிய இரும்பு ராட கையில் எடுக்கிறா. அப்படி எடுத்துட்டு உள்ள வந்தவ அந்த இரும்பு ராட சஞ்சீவுடைய கையில கொடுத்துட்டு அவனுடைய கண்ணை பார்த்து சோனியா சொன்ன அந்த வார்த்தை இருக்கு, அது ஒரு மனுஷி பேசுற வார்த்தையே கிடையாது. இதுதான் சரியான நாள், இன்னைக்கு ராத்திரியோட எல்லாருடைய கதையுமே முடிச்சிடணும், அப்பதான் இந்த மொத்த சொத்துமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. சோ முதல்ல எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க 2 பேருமே இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ரேலுராம் புனியாவுடைய ரூம்குள்ள நுழைறாங்க. அங்க ரேலுராமும் அவருடைய மனைவியான கிருஷ்ணா தேவியும் அந்த ஸ்வீட்டுடைய மயக்கத்துல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. தன்னை பெத்து வளர்த்த அப்பா அப்படின்னு கூட பார்க்காம சோனியா அந்த இரும்பு ராட ஓங்கி அடிக்க சொல்றா. சஞ்சீவ் அந்த ராடால ரேலுராமுடைய தலையிலேயே அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு அடி லெஸ்டியை பல அடிகள். அந்த வெறி பிடிச்ச மிருகங்கள் அடிச்ச அந்த வேகத்துல அவருடைய மண்டையோட சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. அவரு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கட்டுன அந்த வீட்டுடைய தரையிலேயே இப்ப அவருடைய ரத்தம் ஆறா ஓட ஆரம்பிக்குது. துடி துடிக்க அந்த இடத்திலேயே ரேலுராமுடைய உயிர் பிரிஞ்சு போகுது. இப்ப பக்கத்துல தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணாதேவி, அதாவது சோனியாவை பெத்த அம்மா, அவங்க ஏதோ சத்தம் கேட்டு அந்த மயக்க நிலையிலேயே தன்னுடைய கண்ணை திறக்க பார்த்திருக்காங்க. பட் அவங்க என்ன நடக்குது அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ள சோனியா கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அந்த இரும்பு ராடால அவங்க அம்மாவுடைய தலையிலேயே அடிச்சு மண்டைய சிதைக்க ஆரம்பிக்கிறா. பெத்த அம்மாவையே தன்னுடைய கையால கொல்ற அளவுக்கு அந்த சொத்து வெறி சோனியாவுடைய கண்ணை மறைச்சிருந்துச்சு. இப்ப அடுத்ததா இவங்க குறி வச்சது அன்னைக்கு 16வது பிறந்த நாளை ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு தன்னுடைய ரூம்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்த பிரியங்காவை தான். தன்னுடைய பிறந்த நாளே தன்னுடைய இறந்த நாளா மாறும் அப்படின்னு அந்த பொண்ணு கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. அதே இரும்பு ராட், அதே கொடூரமான அடி பிரியங்காவையும் அங்கேயே கொன்னு முடிக்கிறாங்க. இப்ப மாடியில எல்லாருடைய கதையுமே முடிஞ்சது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க 2 பேருமே மெதுவா ரத்தக்கரை படிந்த அந்த ராடோட கீழே இறங்கி வராங்க. இனி சுனிலும் அவனுடைய குடும்பம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. அவங்களையும் முடிச்சிட்டா இந்த சாம்ராஜ்யம்
சாம்ராஜ்யம் நம்மளுடைய கையில அப்படின்னு பேசிக்கிட்டே ரொம்பவே மெதுவா அந்த ராட்சச உருவங்கள் சுனிலுடைய ரூமுக்குள்ள நுழைறாங்க. அங்க சுனில், அவருடைய மனைவி சகுந்தலா மற்றும் அந்த 3 பிஞ்சு குழந்தைகளும் ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிறந்து 45 நாட்களேயான அந்த சின்ன குழந்தை தொட்டில தான் தூங்கிட்டு இருந்திருக்கு. பட் உள்ள போன இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம சுனிலுடைய தலையிலேயே பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அடிக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்துல படுத்திருந்த சகுந்தலா எந்திரிச்சிடறாங்க. அவங்க கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது கீழே ரத்த வெள்ளத்துல அவங்களுடைய கணவன், அதுக்கு பக்கத்துல ஒரு ரத்தக்கரை படிஞ்ச ராடோட சஞ்சீவும் சோனியாவும் நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிறது தான் இந்த கேஸ்லேயே ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஒரு செக்மெண்ட். அதை பார்த்த சகுந்தலா அலற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ள சோனியா சகுந்தலாவுடைய வாயை ரொம்பவே கெட்டியாக அமுக்கி பிடிக்கிறா. அண்ட் சஞ்சீவ் அந்த ராடை அவங்களுடைய முகத்துக்கு நேராக காட்டி, சத்தம் போட்ட அப்படின்னா இப்போவே உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டி பணிய வைக்கிறான். ஆக்சுவலாக SDA என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மீதி இருந்த எல்லாருமே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதுனால பயங்கரமான மயக்கத்தில் இருந்தாங்க. பட் சகுந்தலா அந்த ஸ்வீட்டை அன்னைக்கு சாப்பிடாம இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு எந்த ஒரு மயக்கமுமே இல்ல, முழு உணர்வோடு இருக்காங்க. இப்ப சகுந்தலாவுடைய கைகளையும் வாயையும் ஒரு துணியால ரொம்பவே டைட்டா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கை கால்கள் கட்டப்பட்டிருந்த அந்த தாயுடைய கண்ணு முன்னாடியே உள்ள போயிருந்த அந்த 2 மனித மிருகங்களும் அங்கிருந்த குழந்தைகளை குறிவைக்குது. 4 வயசான லோகேஷ், 2 வயசான சிவானி, அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பண்ணுச்சு? அது மட்டும் இல்ல, கடைசியா அந்த தொட்டில்ல பால்வாடை மாறாம தூங்கிட்டு இருந்த 1.5 மாசமே ஆன குழந்தை பிரீத்தி, அந்த பிஞ்சு உடம்பையுமே இரும்பு ராடால தலையிலேயே அடிச்சு நசுக்கிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சீனை நினைச்சு பாருங்க. ஒரு தாயால தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற முடியாம, சத்தம் போட முடியாம, அலற கூட முடியாம, தன்னுடைய குழந்தைகள் இவ்வளவு கொடூரமா சாகிறத கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கிற அந்த தருணத்துல அவங்களுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? பட் கடைசியா சகுந்தலாவையும் அதே பாணியில அடிச்சு கொள்றாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்பவே கூலா அந்த காரை எடுத்துட்டு சோனியா வெளியே வரா. சஞ்சீவை வெளியே போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு, நீ கவலைப்படாத, இனி நான் பாத்துக்கிறேன், நீ மட்டும் ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கா. இப்ப மறுநாள் விடியுது. வேலைக்காரர் வந்து கதவை தட்டுறப்ப இவ பூச்சி மருந்தை குடிச்சிட்டு மயங்கி கிடக்கிற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தையே நடத்த ஆரம்பிச்சிருக்கா. ஆக்சுவலா இவ என்ன நினைச்சிருக்கா அப்படின்னா, கட்டல் கடியில ஒரு பிளாக் கலர் பாலித்தீன் கவர் கிடைச்சது இல்லையா, அதுக்குள்ள ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதுல என்னுடைய குடும்பத்துக்கு என் மேல பாசம் இல்ல, அதனாலதான் என்னுடைய குடும்பத்தை நான் கொன்னேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டா. பின்னாட்கள்ல கோர்ட்டு இவளுக்கு ஏதோ மென்டல் டிசார்டர் போல, இல்ல ஏதோ ஒரு பைபோலார் டிசார்டர் போல, அதனாலதான் இவ இப்படி பண்ணிருக்கா. சோ கொஞ்ச காலம் இவளை அப்சர்வேஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மொத்த பெரிய சாம்ராஜ்யமே நம்மளுக்கு மட்டும்தான் சொந்தம், சோ நம்ம மட்டுமே இதை அனுபவிக்கலாம் அப்படின்னு அவ போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. பட் இவ ஒண்ணு நினைச்சா, போலீஸ் இவளை விட ஒரு படி மேல யோசிச்சாங்க. அவளோட அந்த ஓவர் ஆக்டிங் தான் அவளை காட்டி கொடுக்க போகுது அப்படின்னு அவளுக்கு அப்ப தெரியல. இந்த சொத்துல பெரிய பங்கு பிரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த 2 பேருக்கும் கடைசியில ஜெயில் தண்டனையில தான் பங்கு கிடைச்சது. 2004 இந்த வழக்கை விசாரிச்ச ஹிசார் செஷன்ஸ் கோர்ட் சொந்த ரத்தத்தையே சொத்துக்காக அடியோடு அழிச்ச இந்த மிருகங்கள் இந்த சமூகத்துல வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி இத ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ், அரிய வகைக்கும் அரிய கொடூரமான வழக்கு அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, சோனியா மற்றும் சஞ்சீவ் 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுத்து தீர்ப்பு வருது. பட் 2005 பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஹைகோர்ட் 8 பேரை கொலை பண்ணது கொடூரம் தான், பட் அந்த ஒரே காரணத்துக்காக தூக்கு தண்டனை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. ஆனா மறுபடியும் 2007 சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு, இல்ல இது கண்டிப்பா தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய கேஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை ரத்து பண்ணுச்சு. அண்ட் சுப்ரீம் கோர்ட் எதனால இந்த கேஸ்ல இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஏன் நம்ம ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸா இதை பார்க்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சில காரணங்களை சொல்லுச்சு. அது என்ன அப்படின்னா, முதல் விஷயம், ஆக்சுவலா அவங்க இந்த கொலைகள் எல்லாத்தையுமே, இந்த 8 பேரை கொலை பண்ணதை வெறும் ஆத்திரத்துல ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் செஞ்சு முடிக்கல. கரெக்டா நள்ளிரவு நேரத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் ரொம்பவே நிதானமா ஒவ்வொருத்தரையா அடிச்சு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நடுவுல கொலை பண்ணி இவங்களுக்கு
டயர்டானப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து மிச்சம் இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலை வெறி தான் கோர்ட்டையே அதிர வச்சது. ரெண்டாவது ரீசன், யாரு மேல சொத்துக்காக கோபம் இருந்துச்சோ அவங்களை எல்லாம் கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த 45 நாட்களான குழந்தை, 2 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீதிபதிகள் கேட்டாங்க. ஒரு பிஞ்சு குழந்தைய ஒரு பெரிய இரும்பு ராடால தலைய அடிச்சு நொறுக்கி கொல்றது அப்படிங்கிறது ஒரு மனுஷனால முடியவே முடியாது. அது ஒரு கொடூரமான செயல், ஒரு மிருகத்தனம் அப்படின்னு கோர்ட் சொல்லுச்சு. மூணாவது, பெத்த அப்பாவே ஒரு மகளுக்கு எதிரியா இருந்தாலும் சரி ஓகே பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்பி வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு. பட் அந்த நம்பிக்கைய ஒரு மகள் சிதைச்சு தன்னுடைய கையாலேயே பெத்த அம்மாவையும் அப்பாவையும் கொன்னது இந்த மொத்த சமூகத்துடைய மனசாட்சியவே உலுக்கிருச்சு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலா நாலாவதா, இந்த கொலைகள் எல்லாமே சும்மா ஆத்திரத்துல பண்ண கொலைகள் கிடையாது. கார் டிக்கிக்குள்ள சஞ்சீவை ஒளிச்சு வச்சது, ஸ்வீட்ல மயக்க மருந்து கலந்தது அப்படின்னு ரொம்பவே பிளான் பண்ணி பண்ணதுனால கண்டிப்பா இவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் சரி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணாங்க. பட் எஸ்டிஏ இந்த கதை இதோட முடியல. 2014 ஒரு பெரிய லீகல் டேர்னிங் பாயிண்ட் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டே தூக்கு தண்டனையை உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னா கடைசியா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு மெர்சி பெட்டிஷன், கருணை மனுவை போடுறது தான். அண்ட் இவங்க அந்த மெர்சி பெட்டிஷனை போட்டிருந்தாங்க. பட் அந்த கருணை மனு ரொம்ப வருஷமா பெண்டிங்ல இருந்ததால எந்த சுப்ரீம் கோர்ட் இவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே இந்த தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையா குறைச்சு உத்தரவு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கும் மேல ஜெயில இருக்கிற இந்த 2 பேரும் நாங்க திருந்திட்டோம், எங்களுடைய தண்டனை காலத்தை இன்னும் குறைங்க அப்படின்னு தொடர்ந்து பெட்டிஷனை போட்டுட்டே இருக்காங்க. இதோடைய உச்சகட்டமா போன வருஷம், ரொம்ப மாசம்லாம் கிடையாது, 2025 டிசம்பர் மாசத்துல, அதாவது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஹைகோர்ட் இவங்களுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுத்து ஒரு அதிர்ச்சியான தீர்ப்பை கொடுத்தாங்க. 20 வருடங்கள் கழிச்சு அந்த மிருகங்கள் இப்ப வெளியே வந்திருக்காங்க. இப்ப இந்த கேஸுடைய கரண்ட் அப்டேட் படி ஒரே ராத்திரியில 8 பேரை, அதுல ஒரு சின்ன பிஞ்சு குழந்தையை கூட விடாம இவ்வளவு கொடூரமா கொன்னவங்களுக்கு கோர்ட் எப்படி ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டு அந்த ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்தவங்களுக்கு எதிரா ஒரு பெட்டிஷனை இப்ப போட்டிருக்காங்க. அது இப்ப வரப்போற மே 11, 2026 அன்னைக்கு அடுத்த ஹியரிங்க்கு வரப்போகுது. ஆனா அப்ப கோர்ட் என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்ல எஸ்டிஏ, இன்னும் சில ஷாக்கிங்கான டீடைல்ஸும் இந்த கேஸ்ல இருக்கு. பட் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஆல்சோ இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லனா சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸை ரொம்பவே டீடைல்டா ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி பார்க்கிறதுக்காக சரவணன் டிகோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷாக்கிங் டீடைல் 1. 2025 ஜாமீன்ல வெளியே வந்த சோனியா சில லோக்கல் மீடியாக்கள் கிட்ட இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. என்னது, நான் ஜெயிலுக்குள்ள இருந்தப்ப இந்த உலகம் ரொம்பவே மாறிடுச்சு போல, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சோசியல் மீடியா பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு என்னுடைய பக்க நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. பாருங்க எஸ்டிஏ, 8 பேரை ரொம்பவே கொடூரமா கொலை பண்ண ஒருத்தி இப்ப யூடியூப் கிரியேட்டர் இல்ல அப்படின்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஷாக்கிங் டீடைல் 2. இப்ப போன மாசம் மார்ச் 14, 2026 சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு விசாரணையில சோனியா ஒரு அதிரடியான யூ டர்ன் எடுத்திருக்கா. அது என்ன அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனல்ல அவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த 8 கொலைகளையும் சஞ்சீவ் தான் பிளான் பண்ணி நடத்தினா, நான் அந்த இடத்துல அவன் கூட ஒரு பொம்மை மாதிரி இருந்தேனே தவிர எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை, இந்த எல்லா கொலையுமே அவன் தான் பண்ணுனா அப்படின்னு மொத்த பழியுமே சஞ்சீவ் மேல போட்டுட்டு இவ ஒரு நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஷாக்கிங் டீடைல் 3. ஆக்சுவலா இதுதான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் ஏற்கனவே கோர்ட் சொன்ன மாதிரி இவங்க ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கொலையை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கும் மேல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு 3 பேரை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது அப்பா, அம்மா,
தங்கை பிரியங்கா. இவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சோனியாவும் சஞ்சீவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வந்தவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல டிவில விசிஆர் பிளேயரை வச்சு ஒரு த்ரில்லர் படத்தை பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமா அந்த பிணங்களுக்கு நடுவுல படம் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற அண்ணன் சுனில் மற்றும் குழந்தைகளை கொல்ல போயிருக்காங்க. பாருங்க ஸ்ரீ, எவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரொம்பவே கூலா படம் எல்லாமே பார்த்துட்டு தென் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய கொலைகளை கன்டினியூ பண்ணியிருக்காங்க. ஷாக்கிங் டீடைல் 4. இந்த 8 பேருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஒரு முக்கியமான டேர்மை பயன்படுத்தினாங்க. அது என்ன அப்படின்னா ஓவர் கில். அதாவது ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு அடியே போதும். ஆனா அந்த 8 பேருடைய உடம்புலையுமே குறிப்பா தலையில மட்டும் கிட்டத்தட்ட 20 to 25 அடிகள் இருந்துச்சு. இது ஒரு சாதாரண கொலை இல்ல, இது ஒரு வெறித்தனமான கொலை வெறி அப்படின்னு ஃபாரன்சிக் உடைய ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ மை டியர் HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.